இந்த எக்ஸாம்லயும் 3 பேரும் ஃபெயில். நாங்க ஃபெயில் ஆயிருவோம்னு எங்களுக்கு முன்னாடியே தெரியும். எப்படி தெரியும்? ஏனா நாங்க 3 பேருமே எக்ஸாமுக்கு படிக்கல. எவ்வளவு தைரியம்? படிக்கலன்னு என்கிட்டயே சொல்றீங்க. எக்ஸாமுக்கு படிக்கணும்னு உங்களுக்கு தெரியாதாடா? ஓ, தெரியுமே. ரொம்ப நல்லா தெரியும். அப்புறம் ஏன் படிக்கல? நீங்க தான மிஸ் புக்கையே பார்க்க கூடாதுன்னு சொன்னீங்க. நானா? எப்போ? மறந்துட்டீங்களா? Flashback. இன்னைக்கு நம்ம ப்ராஃபிட் லாஸ் பத்தி தான் பார்க்க போறோம். அடே மணி, நமச்சி, சஞ்சய், இங்க நான் பாடம் நடத்திக்கிட்டு இருக்கேன். கீழ அப்படி என்னத்த பாத்துக்கிட்டு இருக்கீங்க? மிஸ் புக்க பாத்துக்கிட்டு இருக்கோம். அதெல்லாம் ஒண்ணும் பார்க்க தேவையில்லை. நீங்க என்ன மட்டும் பாருங்க. இனி யாரும் புக்க பார்க்க கூடாது. புரியுதா? ஓகே மிஸ். என்ன மிஸ் ஞாபகம் வந்துருச்சா? புக்க பார்க்க கூடாதுன்னு சொல்றீங்க. அப்புறம் புக்க பார்த்து ஏன் படிக்கலன்னு திட்டுறீங்க? நாங்க என்னதான் பண்றது? இந்த முட்டா பசங்க கிட்ட இருந்து என்ன காப்பாத்து ஆண்டவா. குடும்பத்தார்களெல்லாம் டூருக்கு கூட்டிட்டு வந்தாலே இதாங்க பிரச்சனை. ஒன்னு அங்க நின்று ஜாமா வாங்குது, இன்னொன்னு இங்க நின்னுகிட்டு இருக்கு. அழிக்கிறாங்களே காசை. என் தம்பிக்கு நான் வாங்கி தரேன். என்ன தம்பி வேணும்? ஸ்பைடர்மேன் பொம்மை வேணுமா? கப்பல் பொம்மை வேணுமா? இந்த வச்சுக்க. பிடிச்சிருக்கா? அடுத்து சாப்பிட போலாமா? போலாமா? சந்தோஷமாயிட்டியா? உனக்கு கேட்டதெல்லாம் வாங்கி கொடுத்தாச்சு. ரொம்ப செல்லம் கொடுத்து வளர்க்குற உன் தம்பி. அதை விடுங்க பெரியப்பா, போய் சாப்பிடலாம் வாங்க. மாமா எங்களுக்கு டீ வாங்கி கொடுங்க. காசு அழிக்குதுங்க பாரு. சரி வாங்கி கொடுத்து தொலைகிறேன். இந்த சாப்பாட்டுக்கும் காசு கொடுத்துருங்க. உங்க அப்பா ஆரம்ப கொடுக்க சொல்லு. டேய் ட்ரெயின்ல வந்து ஏறியாச்சு. டிக்கெட்டை விட்டுட்டு வந்துட்டேன்டா நானு. என்னடா பண்றது? டிக்கெட் இல்லாம ட்ரெயின்ல வந்து இதுக்கு ஏறுறீங்க. இறங்குங்க ட்ரெயினை விட்டு. ஆஹா, என்னடா பண்றது இப்ப? 5000 ரூபா கொடுத்து டிக்கெட் எடுத்தேன்டா. நம்மளும் ட்ரெயின்ல வந்து ஏறி உட்காந்தாச்சு. இன்னும் மத்தவங்க எல்லாம் காணுமே. டேய் ஜீவனுங்கடா. ஐயோ, என்னோட மகனை காணவே. எப்பா நீ என்னப்பா அந்த ட்ரெயின்ல போற? நீ தான்டா. ஏண்டி இவங்க என்னமோ இங்கிலீஷ்ல அனுப்பியிருக்காங்க, என்னன்னு படிச்சு சொல்லு. ஐ டோன்ட் நோன்னு போட்டிருக்கு. அது எனக்கு தெரியாது. அப்படின்னா தமிழ்ல என்னன்னு கேக்குறேன். எனக்கு தெரியல. உனக்கு என்னதான் தெரியும்? தின்னதான் தெரியும். போய் தின்னு போ. இல்ல, அது அவன். என்ன தைரியம் இருந்தா கட்டின புருஷனை எதிர்த்து பேசுவ நீ? போடா மாங்கொட்டை. எங்கடி என் பிள்ளை? அவனை கூப்பிடுறேன். அவனுக்கு கொண்டிதான் இந்த மாதிரி படிப்பறிவு இருக்கு. இப்ப கூப்பிட்டீங்களாப்பா? டேய் இதுல என்னதான் போட்டிருக்குன்னு படிச்சு சொல்லு. எனக்கு தெரியாது. இந்த அப்பா உன்னை பல நாட்கள் பாடுபட்டு கஷ்டப்பட்டு கடுமையான காலகட்டங்கள்லயும் கைய கட்டி காலை கட்டி வாய கட்டி வைத்த கட்டி உன்னை படிக்க வச்சாக்க நீ சர்வ சாதாரணமா நின்ன இடத்துல வெறும் 3 வார்த்தையை படிக்க சொன்ன எனக்கு தெரியாதுன்னு சொல்றியாடா? நீங்க தானப்பா படிக்க சொன்னீங்க. அதான்டா நானும் சொல்றேன். உங்க அப்பங்கார உன்னை படிக்க சொன்னாக்கா நீ முட்டா மாங்கொட்ட மாதிரி எனக்கு தெரியாதுன்னு சொல்றியாடா? அப்ப எனக்கு படிக்க தெரியும்பா. அப்ப இந்த படிச்சு சொல்லு. எனக்கு 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 தெரியல. உனக்கு இனிமே இந்த வீட்டுல இடம் இல்ல. வீட்டை விட்டு வெளியே போடும். கொய்யால என்னடா இது வாழ்க்கை? ஏன்டா எல்லாம் கோவமா இருக்கீங்க? சாப்பிட்டு 2 நாள் ஆச்சா? ஏண்டி வயிறு சரியில்லையா? உனக்கு வாக்கப்படம் சரியில்லை. அவ என்னடி பண்ணா? 2 நாளா தீவனம் போட மாட்டாடா. தீவனம் எதுக்கடி போடல? யோ 2 நாளைக்கு முன்னாடி வயிறு வலிக்குதுன்னு டாக்டர் கிட்ட போனையா? என்ன சாப்பிட்டேன்னு கேட்டாரு. கோழி கறின்னு சொன்னேன். கோழி சாப்பிடுறத நிறுத்துன்னு சொன்னாரு. அதான் கோழிக்கு தீவனம் போடுறத நிறுத்திவிட்டேன். பார்த்தீர்களா பாரிவல்லலே? உங்கள் மங்குனி மனைவிக்கு வயிற்று வலியாம். அதனால் எங்கள் வயிற்றுக்கு உணவே இல்லையாம். எங்களுக்கு சினம் வருவதற்குள் அவளை சீக்கிரம் வீட்டிற்கு அழைத்து சென்று விடு. இல்லையெனில்